ஜாம்பவான் மற்றும் கிருஷ்ணருக்கு இடையே நடந்த யுத்தம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? முதலில் யார் இந்த ஜாம்பவான்? எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் சிறந்தவராக இருக்கும் ஒருவரை இவர் அந்த துறையின் ஜாம்பவான் என்று கூறுவோம். இப்படி ஏன் ஜாம்பவான் என்ற பெயரை யுகம் யுகமாக பயன்படுத்துகிறோம்? ஏனென்றால் இதிகாச புராணமாபாப்ன ராமாயணத்தில் ஜாம்பவான் என்பவர் இருந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. இவரின் பிறப்பே விசித்திரமானதாக புராணங்கள் கூறுகிறது. ஒரு சமயம் மது, கைதபா என்ற இரு அசுரர்கள் பிரம்மதேவரின் வேதங்களை கைப்பற்றும் எண்ணத்தில் அவரிடம் சென்றபோது அவர்கள் இருவரையும் தடுத்து பிரம்மதேவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது பிரம்மரின் உடலில் சுரந்த வியர்வை வாதுளியிலிருந்து உருவானவர் என்றும் வேறு சில புராணங்களில் பிரம்மாவின் கொட்டாவியில் இருந்தது உருவானதாகவும் கூறப்பட்டுள்ளது. இப்படி பிரம்மனிடமிருந்து பிறந்த இவர் சிரஞ்சீவியாக வாழ்ந்த ஒருவர். பகவான் விஷ்ணுவின் கூர்ம அவதாரம், வாமன அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் என்று விஷ்ணுவின் 4 அவதாரங்களை நேரில் கண்டவர் இந்த ஜாம்பவான். கிருத யுகத்தில் தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலையை மத்தாக பயன்படுத்தி பார்க்கடலை கடையும் போது தேவர்களுக்கு உதவி செய்தவர்களில் ஒருவர் இந்த ஜாம்பவான். அப்படி உதவி கொண்டிருந்த வேளையில் பகவான் விஷ்ணுவின் கூர்ம அவதாரத்தை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றது மட்டுமல்லாமல் அவரை வலம் வந்து வணங்கியதாக பாகவத புராணம் கூறுகிறது. திரேதா யுகத்தில் விஷ்ணு வாமனராக விசுவரூபம் எடுத்து 3 லோகங்களை அளக்கும் போது ஜாம்பவான் அவரை 7 முறை வலம் வந்து வணங்கினார். அப்படி வலம் வந்த போது பக்தியின் உச்சத்தில் இருந்த ஜாம்பவானுக்கு கடவுளை தவிர எதுவும் அவர் கண்களில் தெரியவில்லை. இதனால் அவரின் கூர்மையான கால் நகங்கள் பட்டு வேறுமலையின் சிகரம் வெடித்து சிதறியது. இதனால் கோபம் அடைந்த வேறுமலை ஜாம்பவானுக்கு வலிமையும் இளமையும் அளவுக்கு அதிகமாக இருப்பதால் தானே கண்முன் தெரியாமல் போனாய்? என்னதான் நீ மரணமில்லாமல் வாழ்ந்தாலும் ஒரு வயதான கரடியாகவே இருப்பாய். உன் அளவு கடந்த அறிவாற்றலுக்கு உன் உடல் வலிமை ஈடு கொடுக்காமல் போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்தது. இதனால் ஜாம்பவான் தனது இளமையையும் உடல் வலிமையையும் இழக்க நேரிட்டது. ஆனால் இதற்கெல்லாம் மனம் தளராமல் தன் அறிவாற்றலையும் மன வலிமையையும் நம்பி ஜாம்பவான் வாழத் தொடங்கினார். அதனால்தான் ராம அவதாரத்தில் சீதையை தேடி கடல் தாண்டி செல்வதற்கு அனைவரும் பிவாங்கிய போது உடனே ஜாம்பவான் முன்வந்து அனுமனுக்கு தனது ஆற்றலை நினைவூட்டி நம்பிக்கை கொடுத்து அனுமனை இலங்கைக்கு அனுப்பி வைத்தார். சரி, இப்பொழுது நாம் மகாபாரதத்திற்கு வருவோம். எப்படி கிருஷ்ணரும் ஜாம்பவானுக்கும் சண்டை எப்படி வந்தது என்பதை பார்ப்போம். சத்ரஜித் எனும் மன்னன் சூரிய தேவரின் தீவிர பக்தர். அவரின் பக்தியின் பலனாக சூரிய தேவனே அவர் முன் தோன்றி சீமந்தக மணி எனும் ஒரு அதிசய அணிகலனை பரிசாக அளித்தார். இந்த சீமந்தக மணியின் சிறப்பு, இதை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு செல்வமும் செழிப்பும் எப்பொழுதும் நிறைந்திருக்கும். இதை அறிந்த கிருஷ்ணர் அந்த மணியை சில நாட்களுக்கு மட்டும் மன்னர் உக்ரசேனனுக்கு தர முடியுமா என்று கேட்டார். ஏனெனில் உக்கிரசேனின் நாடு மிகப்பெரிய வறுமையிலும் இயற்கை சீற்றத்தாலும் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆகையால் இந்த மணியை அவரிடம் கொடுத்தால் அவர் நாடு வளம் பெறும் என்று கிருஷ்ணர் கூறினார். ஆனால் மன்னர் சத்ரஜித் அதை மறுத்துவிட்டார். சரி, எல்லாம் விதிபடியே நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டு கிருஷ்ணர் கிளம்பினார். ஒரு நாள் மன்னர் சத்ரஜித்தின் சகோதரன் பிரசேனன் அந்த சீமந்தாக அணிகலனை அணிந்து கொண்டு குதிரையில் ஏறி வேட்டைக்கு போனார். அப்படி வேட்டைக்கு செல்லும் வழியில திடீரென்று அங்கு ஒரு சிங்கம் வந்து பிரசேனையும் குதிரையையும் கொன்று அந்த சீமந்தக மணியை எடுத்து போய் நேராக சென்று அதனுடைய குகைக்குள்ள நுழையுது. அப்பொழுது அந்த குகைக்குள்ள ஜாம்பவான் இருக்கிறார் என்று அந்த சிங்கத்திற்கு தெரியாது. சுலபமாக அதை கொன்று அந்த அணிகலனை ஜாம்பவான் எடுத்துக்கொண்டார். பின் அதை தன் குகைக்கு எடுத்து சென்று தனது வளர்ப்பு மகளான ஜாம்பவதியிடம் அந்த அணிகலனை ஜாம்பவான் பரிசாக கொடுத்தார். இன்னொரு பக்கம் பிரசேனனை காணவில்லை என்று சத்ரஜித் கவலையின் உச்சிக்கு சென்றார். கிருஷ்ணர் தான் தன் சகோதரனை அந்த சீமந்தக மணிக்காக கொன்றிருக்க வேண்டும் என்று அபாண்டமாக பலி சுமத்தி நாடு முழுவதும் அறிவித்தார். இதை அறிந்த கிருஷ்ணர் தன் மேல் சுமத்தப்பட்ட களங்கத்தை துடைக்க தன் சகோதரனான பலராமரை அழைத்து கொண்டு காட்டிற்கு சென்று பிரசேனனை தேடினார்கள். அங்கு சிங்கத்தால் தாக்கப்பட்ட பிரசேனின் உடலை கண்டுபிடித்தார்கள். உடனே கிருஷ்ணர் பலராமரை சத்ரஜித்தின் நாட்டிற்கு சென்று இந்த தகவலை தெரியப்படுத்துங்கள் என்று கூறி பலராமரை அனுப்பி வைத்தார். அந்த உடலுக்கு அருகே சென்ற சிங்கத்தின் கால் தடங்களை கொண்டு போனார். அது நேராக ஒரு குகைக்குள் சென்றது. உள்ளே சென்று பார்த்தபோது ஒரு சிங்கம் இறந்து கிடந்தது. பின் அதன் அருகில் ஒரு கரடியின் கால் தடம் இருந்தது. அதையும் பின் சென்று பார்க்கும்போது ஜாம்பவானின் குகைக்குள் சென்றது. பின் கிருஷ்ணர் உள்ளே சென்றார். அங்கு கிருஷ்ணரை பார்த்த ஜாம்பவதி பயந்து ஓடினாள்.
இதனை கண்ட ஜாம்பவான் தன் மகளின் அணிகலனை அபகரிக்க வந்தவன் என்று நினைத்து சண்டைக்கு சென்றார். இருவருக்கும் இடையே கிட்டத்தட்ட 27 நாட்கள் போர் நடந்தது. அப்பொழுது யுத்தம் நடக்கும்போது ஜாம்பவான் சோர்வடைந்தார். தன் வாழ்நாளில் சோர்வு என்றால் என்னவென்றே அறியாத ஜாம்பவான் நினைவுக்கு வந்தது. ராமரை விட்டு பிரியும் நேரம் வரும்போது அவரை விட்டு பிரிய மனமில்லாமல் நின்று கொண்டிருந்த ஜாம்பவானிடம் ராமர் நான் எப்பொழுதும் தங்கள் மனதில் நிறைந்திருவேன் என்றும் தமக்கு மல்யுத்தம் என்றால் பிரியம் என்று அறிவேன். ஆனால் இந்த போரில் தமக்கு அமையவில்லை. அடுத்த யுகத்தில் நான் அவதாரம் எடுப்பேன். அப்போது தம்முடன் நான் மல்யுத்தம் புரிவேன் என்று கூறினார். ஆனால் அடுத்த பிறவியில் தாம் வேறு உருவத்தில் இருப்பீர்களே, நான் எப்படி தம்மை அடையாளம் காண்பேன் என்று ஜாம்பவான் கேட்டார். அப்போது ராமர் சோர்வு என்றால் என்னவென்று அறியாத தம்முடன் யுத்தம் செய்து சோர்வடைய செய்வேன் என்றார். உடனே ஜாம்பவான் கண்களில் கண்ணீர் மல்க கிருஷ்ணரின் பாதத்தில் விழுந்து வணங்கினார். கிருஷ்ணர் அவரை தொட்டு தூக்கிய போது அவரின் காயங்கள் மறைந்து போனது. உடனே ஜாம்பவானுக்காக அவருக்கு பிடித்த ராம ரூபத்திலேயே காட்சியளித்தார் கிருஷ்ணர். பின் இந்த யுக முடிவு வரை இருந்து என்னை வந்து அடைவாய் என்று கூறினார் கிருஷ்ணர். தன் வாழ்நாள் பலனை அடைந்த ஜாம்பவான் மகிழ்ச்சியில் தன் மகள் ஜாம்பவதியை மனம் முடித்து வைத்தார். அத்துடன் அந்த சீமந்தக மணியையும் கொடுத்தார். அதை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணர் மன்னர் சத்ரஜித்திடம் கொடுத்து தன் சுமத்தப்பட்ட பலியை போக்கினார். தன் தவறை உணர்ந்த சத்ரஜித் தலைகுனிந்து தன் மகள் சத்யபாமாவை மனம் முடித்து கொடுத்தார். இன்னொரு புறம் ஜாம்பவான் தன் கடமை முடித்து கலியுகத்தின் ஆரம்பத்தில் யுகங்கள் தாண்டிய தன் வாழ்க்கையை முடித்து இறைவனிடம் சென்றார். இந்த ஜாம்பவானின் குகை இன்றைக்கும் குஜராத்தின் போர்பந்தரில் உள்ளது. இதுபோல ஜாம்பவான் மாதிரி ஆட்களை நம் அருகில் வைத்து கொண்டால் வெற்றி நிச்சயம். இந்த மாதிரி காணொளிக்கு நம்ம தமிழ் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.